விசிறி சாமியார் என்றும் காசி மகான் என்றும் அன்போடு அழைக்கப்படும் ஐயா யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலைக்கு அருள் சேர்த்த அருளாளர்கள் அநேகம் பேர். அந்த வரிசையில் சமீப காலத்தில் வாழ்ந்து பலருக்கும் ஞான குருவாக விளங்கியவர் விசிறி சாமியார். ஸ்ரீஅரவிந்தர், ஸ்ரீரமண மகரிஷி, பப்பா ராம்தாஸ் சுவாமிகள் ஆகிய மூவரும் உருவாக்கிய அருளாளர் யோகி ராம் சுரத்குமார். காலம் முழுவதும் ராம நாமத்தை உச்சரித்து அதையே மந்திரமாக்கி பல அற்புதங்கள் செய்த திருவருள் சித்தர் இவர். தன்னை பிச்சைக்காரன் என்று அவ்வப்போது இவர் கூறிக்கொண்டாலும் பக்தர்கள் இவரை கடவுளின் குழந்தை என்றே போற்றினார்கள். இவரின் பார்வை பட்டாலே போதும் சகலமும் சித்திக்கும் என்று நம்பினார்கள். சன்னதி தெரு இல்லத்தில் வாழ்ந்திருந்த யோகி அங்கிருந்தே பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார். அதற்கு முன்பாக திருவண்ணாமலையின் காடுகள், கிரிவல பாதை, திறந்தவெளி, கோயிலின் அருகில் இப்படி பொதுவெளியில் தங்குவதையே விரும்பினார். சிலருக்கு பித்தனாகவும் சிலருக்கு கடவுளாகவும் ஆரம்பத்தில் அறியப்பட்டார். அற்பமான சித்து விளையாட்டுகளை செய்தால் தானே மக்கள் ஒருவரை சாமியாக நினைப்பார்கள். எனினும் அவர் எந்தவிதமான சித்துக்களையும் செய்து காட்டுவதோ உபன்யாசங்களை கூறுவதோ செய்யவில்லை. எவரிடமும் எதிர்காலத்தை கணித்து கூறியதில்லை. அன்போடு அணுகும் பக்தர்களின் இதயங்களில் அமைதி மற்றும் ஆனந்தம் தந்து அவர்களின் ஞான குருவாக இருந்தார். அடைக்கலம் அடைந்தவர்களுக்கு கைகளை உயர்த்தி பயப்படாதே என சைகை செய்வார். அதுபோதும் அந்த பக்தர்கள் இன்று வரை அமைதியும் நிம்மதியும் உணர்ந்து வருகிறார்கள் என்றே சொல்லலாம். என் தந்தை உன்னை ஆசிர்வதிக்கிறார் என அடிக்கடி ஆசீர்வதிப்பார். எப்போதுமே அவர் தன்னை முன்னிறுத்திக் கொண்டதில்லை. இதுவே அவரின் ஞானத்துக்கு அடையாளம். ஒரு குழந்தையைப் போல் எப்போதும் குலுங்கி குலுங்கி சிரித்தவாறே இருப்பார். பிச்சைக்காரன் என்று தன்னை கூறிக்கொண்டாலும் மக்கள் தன்னை சூழ்ந்து கொண்டு வருவதைக் கண்டு ஆரம்பத்தில் விலகிச் சென்றார். தன்னிடம் ஏதோ புதையல் இருப்பதாக சிலர் எண்ணிக்கொண்டு தொந்தரவு செய்ததையும் அவர் விரும்பவில்லை. கடவுளைத் தவிர வேறு எந்த செல்வமும் நிலையற்றது என்று உணர்த்தினார். எளிய ஆங்கிலத்தில் பேசுவார், சில சமயம் தமிழில் பேசுவார். பொதுவாக அமைதியாக பேசாமலே இருப்பார். மணிக்கணக்கில் சிரிப்பார், பல நாள்கள் ஆழ்ந்த மௌனத்தில் ஆழ்ந்து விடுவார். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்றே வாழ்ந்தார். எந்த உணவை கொடுத்தாலும் சிரட்டையில் பெற்றுக் கொள்வார். அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார். இனிப்பு கொடுத்து பல பக்தர்களின் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தியுள்ளார். வெறும் பால் கொடுத்து வயிற்று வழியை நீக்கியுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் இவர் பார்வைப்பட்டே பல நோய்களும் கடன் பிரச்சனைகளும் நீங்கி இருப்பதாக இன்றும் சொல்கிறார்கள். காசிக்கு அருகே சிறிய கிராமமான நர்தரா என்ற ஊரில் டிசம்பர் 1918 1ஆம் நாள் யோகி ராம் சுரத்குமார் பிறந்தார். எளிமையாக அவதரித்தாலும் இவரது வாழ்வு பலருக்கு நம்பிக்கையை அளித்த பிரமாண்ட வரலாறாகவே இருந்தது. அன்றும் இன்றும் நம்மிடையே ஞான சுரூபமாக வாழ்ந்து அருள் செய்யும் மகான் திருவடிகளை வணங்கி ஆனந்தம் பெறுவோம். ஜெயகுரு ராயா, ஜெய ஜெய யோகி ராம் சுரத்குமார. 1952ஆம் வருடம் ராம் சுரத்குமார் கொஞ்சம் கொஞ்சமாக யோகியாக மகானாக வெளியுலகுக்கு தெரியத் தொடங்கிய காலம் அது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் பின்னாளில் 1952ஆம் வருடத்தில் நிகழ்ந்ததை சொன்னார் இப்படி: This beggar is no mind, no thinking, no planning, no conscious, no sense of right and wrong, no sense of good and evil, all washed away. அதாவது, இந்த பிச்சைக்காரனிடம் எந்த எண்ணமும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, எந்த திட்டமிடலும் இல்லை, அதே சமயம் பிரக்ஞையும் இல்லை, சரியுமில்லை தவறுமில்லை, நல்லதுமில்லை கெட்டதுமில்லை, அனைத்துமே துடைக்கப்பட்டன என்கிறார். சரி, அதென்ன பிச்சைக்காரன்? ராம் சுரத்குமார் ஆனந்தாசிரமத்தில்
பாப்பா ராம்தாஸ் சுவாமிகளின் அறிவுரைப்படியும் அருளியபடியும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எனும் ராமநாமத்தை உள்ளே சொல்லியபடியே இருந்தார் அல்லவா? 7 நாட்கள் 7 இரவுகள் 7 பகற்பொழுதுகள் என்று மோன நிலையில் இருந்தபடியே ராமநாமத்தில் இருந்தார். அதையடுத்து ஆனந்தாசிரமத்தில் இருந்த சிலருக்கு கொஞ்சம் எரிச்சலோ இயலாமையோ ராம்சரத் குன்வரின் செயல்பாடுகள் மிகவும் தொந்தரவாக இருப்பதாக பப்பா ராம்தாஸ் சுவாமிகளிடம் புகார் போல் தெரிவித்தார்கள். அங்கே ஏதும் அறியாத நிலையில் மோன நிலையில் இருந்த ராம்சரத் குன்வரையும் புகார் கொடுத்தவர்களையும் மாறி மாறி பார்த்தார் பப்பா சுவாமிகள். ராம்சரத் குன்வரை அழைத்தார். நீ கிளம்பலாம் என்றார். அதைக் கேட்டு அதிர்ந்து போனார் ராம்சரத் குன்வர். எங்கே கிளம்புவது? எங்கே செல்வது? எனக்கு வாழவே தெரியாது. பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்று சுவாமிகளிடம் தெரிவித்தார் ராம்சரத் குன்வர். பிச்சை எடு, நீ பிச்சைக்காரன் தான் என்றார் பப்பா ராம்தாஸ் சுவாமிகள். அங்கே சிறிது நேரம் விளனம். பிறகு சுவாமிகளே தொடர்ந்தார். ஒன்றை தெரிந்து கொள், மிகப்பெரிய மரத்துக்கு கீழே இன்னொரு மரம் வளராது, வளர முடியாது. மரத்துக்கு கீழே புல்லம்பூண்டும் தான் வளரும். புரிகிறதா என்று கேட்டார். புரிகிறது என்பது போல் தலையசைத்தார் ராம்சரத் குன்வர். ஆமாம், உன்னை பிச்சை எடு என்று சொல்லிவிட்டேன். எங்கே செல்லப் போகிறாய் என்று அடுத்த கேள்வி கேட்டார் சுவாமிகள். சட்டென்று பதில் சொன்னார். அருணாசலம் என்று. அவர் சொன்ன அருணாசலம் திருவண்ணாமலை. ராம்சரத் குன்வரின் பதிலை கேட்டு மகிழ்ந்து போனார் சுவாமிகள். அவரை ஆசீர்வதித்தவர். தன் தோளில் இருந்த உல்லன் சால்வையை அவர் தோளில் அணிவித்தார். இது உன்னுடனே இருக்கட்டும், எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என அருளினார் பப்பா ராம்தாஸ் சுவாமிகள். அந்த சால்வையை எப்போதும் அணிந்து கொண்டே இருந்தார் ராம்சரத் குன்வர். பகவான் யோகி ராம்சரத் குமார் என்று உலகத்தாரால் அறியப்பட்டு வணங்கி வந்த வேளையிலும் அவரிடம் பப்பா ராம்தாஸ் சுவாமிகள் வழங்கிய சால்வை தோளில் இருந்தது. எல்லா தருணங்களிலும் அந்த சால்வையை போர்த்திக் கொண்டே எல்லா இடங்களுக்கும் வலம் வந்தார் பகவான் யோகி ராம்சரத் குமார். திருவண்ணாமலை என்பது மலை சார்ந்த பகுதி. ஆகவே குளிர்காலத்தில் கிடுகிடுக்க வைத்துவிடும். அதே சமயம் அது அக்னி ஸ்தலமும் கூட. கோடை காலத்தில் சுட்டெரிக்கும், வியர்த்து குட்டும். ஆனாலும் கடும் வெயில் காலத்தில் கூட குரு வழங்கிய சால்வையை போர்த்தியபடியே இருந்தார் பகவான். 1952ஆம் ஆண்டில் நிகழ்ந்த சம்பவங்களை பகவான் விவரிக்கும் போது இன்னொன்றையும் சொன்னார். என் குருவுக்கு கோடி வந்தனங்கள் என்று பப்பா ராம்தாஸ் சுவாமிகள் குறித்து வணங்கிச் சொல்கிறார் பகவான் யோகி ராம்சரத் குமார். This beggar died at the lotus feet of Swami Ramdas in 1952. Papa Ramdas killed the beggar. All that remain is Father alone. Nothing else. No one else என்று விவரிக்கிறார் பகவான் யோகி ராம்சரத் குமார். 1952ஆம் வருடம் சுவாமி ராம்தாஸின் பாத கமலங்களில் சரணடைந்திருந்த வேளையில் இந்த பிச்சைக்காரன் செத்து போனான். சுவாமி ராம்தாஸ் இந்த பிச்சைக்காரனை கொன்று போட்டார். அதன் பிறகு எதுவுமில்லை, எவருமில்லை. யோகி ராம்சரத் குமார், யோகி ராம்சரத் குமார், யோகி ராம்சரத் குமார். ஜெயகுரு ராயா. நம் உலகுக்காக பிரார்த்திப்போம், உறவுகளுக்காக பிரார்த்திப்போம், செடிகொடிகளுக்காகவும் ஆறுகுளங்களுக்காகவும் அகிலத்து மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்திப்போம். நன்றி, நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம்.